எறா பொரிஞ்சிருச்சு. எறா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னே எடுத்துருங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா வெறும் சாதத்துலேயே போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க பசங்க. இப்போ எறா ஃப்ரை ஆகிடுச்சு, நான் எடுத்துடுறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எறா இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ மீதி எறாவையும் போட்டுவோம். போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரிய வைப்போம். எறா குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதித்தா போதுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே லேசாக வற்றிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். எறா குழம்பு ரெடி. இப்போ எறா ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. எறா ஃப்ரை பாருங்கள், இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எறா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய இன்லாஸ் சமையல் சேனல் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.